என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். பாருங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஹூஸ் ரேடியஸஸ் ஆர் யூசிங் இன்டெகிரேஷன் மெத்தட். இன்டெகிரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிளை வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ரேடியஸ் வந்து ஆர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிளை வந்து கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் சர்க்கிளை நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், ஏரியாங்கிறத ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா தமிழ்லையும் அந்த கேள்வி கொடுத்துருக்கேன். 6 அலகு ஆரம் கொண்ட வட்டத்தின் பரப்பளவை தொகையீட்டின் மூலம் காண்க. வட்டத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் சர்க்கிள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தின் பரப்பளவு. ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. அதை எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா இன்டெகிரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது தொகையீட்டின் மூலம் வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா சர்க்கிளோடைய ஏரியா தானே கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் வந்து என்னென்னா சர்க்கிள் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ சர்க்கிள் ஈக்குவேஷன் இஸ், இப்போ சர்க்கிள் ஈக்குவேஷன் என்னென்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ எழுதினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். சர்க்கிள் வந்து நம்ம வந்து என்னென்னா ட்ரா பண்ணலாம். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ ட்ரா பண்ணதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா சென்டர் பாயிண்ட் வந்து ஆரிஜின். சென்டர் பாயிண்ட் வந்து ஆரிஜின், அதாவது 0,0 சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த 0,0 அதாவது சென்டர் பாயிண்ட் வந்து ஆரிஜின். இப்போ இது என்ன ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதில் வந்து என்ன ரேடியஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ரேடியஸ் வந்து என்னென்னா இங்கே இதிலிருந்து இது வரைக்கும் என்ன ரேடியஸ் வந்து ஆர். ஓகேங்களா? இப்போ 0,0 அப்போ ரேடியஸ் வந்து நம்ம வந்து ஆர்னு எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இது உண்டான சர்க்கிளோட ஏரியா வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 இதாக இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 4 இருக்குங்களா, அந்த ஃபுல்லாக வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாயிண்ட் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போது இதனுடைய பாயிண்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இருக்குது, ரேடியஸுங்கிறது ஆர் இருக்குது. அதனால் வந்து ஆர், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஆர். ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இருக்குது 0 இருக்குது. அப்போ 6,0. இந்த பாயிண்ட் வந்து 6,0. இப்போ இது வந்து என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குங்களா, அது எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து எக்ஸ் டேஷ் நெகட்டிவ் சைட் போட்டுக்கலாம். இது வந்து என்ன ஒய் ஆக்சிஸ், இது வந்து என்ன ஒய் டேஷ்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஏரியா ஆஃப் வந்து சர்க்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபஸ்ட்டு செக்டரை மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது செக்டருங்களா, இந்த செக்டர் தனியாக வரைகிறேன். இங்கே பாருங்கள், இதை மட்டும் நான் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த செக்டர் மட்டும் நான் இங்கே தனியாக எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஆரிஜின் வந்து இங்கே 0. இங்கே ரேடியஸ் வந்து என்ன இருக்குது 6 இருக்குது. சரி, ரேடியஸ் வந்து என்ன 6 இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து என்ன இது ஏ, இது வந்து என்ன பி. ஓகேங்களா? இந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து என்ன 6,0. சரிங்களா? 6,0 எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ என்னென்னா இதில் வந்து என்ன ரெக்டாங்குலராக ஒரு ஸ்ட்ரிப் வந்து வரைகிறேன். ரெக்டாங்குலராக வந்து ஸ்ட்ரிப் வந்து வரைகிறேன். இப்போ ஸ்ட்ரிப் வந்து இந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் வரையும் போது இந்த பார்ட் இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா டிஎக்ஸ்னு வரும். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன டிஎக்ஸ். இந்த சின்ன பார்ட்னால எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டிஎக்ஸ். இது என்னென்னா இது என்ன இல்லை ஒய் ஆக்சிஸ், இது வந்து என்ன ஒய். ஓகேங்களா? ஹைட் வந்து ஒய். ஓகேங்களா? இதனுடைய ஏரியா தான் இப்போ வேணும். இதனுடைய ஏரியா போது நம்ம என்ன எழுதலாம், ஏரியா ஈக்குவல், ஏரியா வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் வந்து என்ன லென்த்துங்கிறது ஹைட்டுங்கிறது என்ன இங்கே என்ன இருக்குது ஒய் இருக்குது. இங்கே வந்து பிரெத் அதாவது என்ன வித்து வந்து எவ்வளோ இருக்குது டிஎக்ஸ். அப்போ வந்து ஏரியா வந்து ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். அதாவது இந்த ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஸ்ட்ரிப்புக்கு வந்து ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். இதே மாதிரி என்ன பண்ணால் அது ஃபுல்லாக வந்து இந்த ரெக்டாங்கிள் ஸ்ட்ரிப்பாக அந்த மாதிரி வரையணும். மாதிரி என்னென்னா ரெக்டாங்கிள் ஸ்ட்ரிப்பை வந்து எல்லாத்துக்குமே வரையணும். இப்படி எல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சாதான் இந்த ஃபஸ்ட்டு செக்டாருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா கிடைக்கும். அப்போ இது ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம், டெஃபினைட் இன்டெக்ரல் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஏ ஈக்குவல் டு இன்டெக்ரல். இங்கே உங்கள் லோயர் லிமிட் என்ன 0, அப்பர் லிமிட் வந்து எது வரைக்கும் எடுக்கிறோம் 0 to ஆர் வரைக்கும் எடுக்கிறோம். 0 to r y dx. அப்போ இதுதான் இது இப்படி வந்து ஃபஸ்ட்டு செக்டரை கண்டுபிடிச்சிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு செக்டர் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து என்னென்னா இங்கே 4 இருக்கனால 1 2 3 4 4 இருக்கனால 1 மட்டும் நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம். இதை மட்டும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சர் 4ஆல் மல்டி பண்ணால் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் இந்த சர்க்கிள் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? இது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக சொன்னால் நீங்கள் வந்து இதிலிருந்து நீங்கள் கவனிச்சிங்க போதும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதில் நம்மளுக்கு ஒய் ஸ்கொயர் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயருங்கிறது இங்கே போகும்போது என்ன ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சா ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஏரியான்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்னென்னா ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியாவோட ஃபார்முலா, ஏரியாவை கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி ஒய் டிஎக்ஸ். இதுதான் வந்து ஏரியாவோட வந்து ஃபார்முலா. சரிங்களா? ஃபார்முலா எழுதிக்கங்க. ஈக்குவல் டு
இன்டெக்ரல் லோயர் லிமிட் பாருங்கள், லோயர் லிமிட் என்ன 0, அப்பர் லிமிட் வந்து என்ன ரேடியஸ், இது வரைக்கும் எடுத்துருக்கோம். இங்கே லோயர் லிமிட் என்ன 0, அப்பர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா r. அப்போ 0 to r இது எடுத்துக்கிறோம். சரிங்களா? இங்கே ஒய்ன்னு இருக்குங்களாம்மா, ஒய்க்கு பலங்க என்ன இருக்குது பாருங்கள், ஒய்க்கு பலம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது எழுதுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ டிஎக்ஸ்க்கு டிஎக்ஸ் எழுதிங்க. சரிங்களா? இப்போ இது என்னன்னா, இது இன்டெகிரேட் பண்ண என்ன வரும்னு பார்க்கணும். இன்டெகிரல் 0 to r ஸ்கொயர் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இது வந்து இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா x divided by 2 capital A equal to x by 2 square root of r square minus x square plus r square by 2 sin inverse of x by r. இது வந்து இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு இதுதான் கிடைக்கும். x by 2 square root of r square minus x square plus r square by 2 sin inverse of x by r. லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் வந்து என்னன்னா ப்ளஸ் ஆர் கொடுத்துக்கணும். சரிங்களா? அப்பர் லிமிட் கொடுக்கணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் என்னன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்க போகிறோம். இதுதான் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே வந்து அப்பர் லிமிட் கொடுக்க போகிறோம். எங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா எக்ஸு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன எக்ஸ் இருக்கா, அங்கே அப்பர் லிமிட் என்ன இருக்குது ஆர், அந்த ஆர் கொடுக்கலாம். அப்போ இங்கே கொடுக்கும்போது என்ன ஆகும், r by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே பாருங்க எக்ஸ் இருக்கா, அப்போ r ஸ்கொயர் மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதில் ஆர் கொடுத்தா என்ன ஆயிரும், r ஸ்கொயர் ஆயிரும் ப்ளஸ் r ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸுக்கு பதிலாக ஆர் பை ஆர். இது வந்து இப்போ தான் என்னென்னா அப்பர் லிமிட்டே முடிச்சிருக்கோம். இப்போ தான் என்ன இருக்கோம், அப்பர் லிமிட் முடிச்சிருக்கோம். அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட். லோயர் லிமிட் பாருங்கள், எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குங்க 0. இது 0 கொடுத்தா அந்த ஃபுல் டைம் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். சரிங்களா? அந்த எக்ஸுக்கு பதில் 0 கொடுத்தா என்ன ஆகிடும், புரியிருக்கா காமிக்கிறேன். 0 by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதில் 0, அப்போ 0 ஸ்கொயர் வந்து 0 தான். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஆர் ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 0, அப்போ 0 by r இப்படி வருங்களா. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கொடுத்துட்டோம். இங்கே 0 இருக்கனால இந்த டேம் ஃபுல் டேம் என்ன ஆகிடும், நம்மளுக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடும். இப்போ சைன் இன்வர்ஸ் 0, இப்போ சைன் இன்வர்ஸ் 0 வேல்யூ என்னன்னா 0 தான். இந்த ஃபுல் டேம் என்ன நம்மளுக்கு 0 ஆகிடும். மீதி வந்து ரிமைனிங் இருக்குது, இது மட்டும் தான் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னா இந்த ஆன்சர் என்ன 0. இப்போ 0வால் எதை மல்டி பண்ணாலும் 0. அப்போ இது எல்லாமே என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு இந்த பார்ட் மட்டும் தான் வரும். இந்த பார்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், இந்த பார்ட் என்னென்னா r square by 2 sin inverse of r square by 2 sin inverse of r by r னு இருக்கு. என்ன இருக்கு, r by r னு இருக்கு. r by r கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும், r square by 2 sin inverse of 1 னு வருங்களா. ஆக்சுவலி sin inverse of 1 ஓட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா pi by 2 90 டிகிரி. sin inverse of 1 ஓட ஆன்சர் என்ன pi by 2 90 டிகிரி. இப்போ இங்கே எழுதலாம்னா r square by 2 sin inverse of 1, sin inverse of 1க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்னா pi by 2 கொடுக்கலாம். சரிங்களா? 90 டிகிரி. அப்போ இதை மல்டி பண்ண நம்மளுக்கு என்ன வரும், பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 4. இது வந்து ஏரியான்னு கிடச்சிருக்கு. இது வந்து என்னன்னா ஒரு இதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னா ஒரு செக்டாரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இருக்கிற எத்தனை செக்டார் 4 இருக்குங்களா. இதே அப்போ வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணணும், 4ஆல் மல்டி பண்ணணும். இப்போ வந்து என்னன்னா ஏரியா ஈக்குவல் டு 4 into ஏரியா ஆஃப் OAB. சரிங்களா? இதுதான் வரக்கூடிய ஆன்சரை 4ஆல் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓன்னு எடுத்திருக்கோம், இது ஏன்னு எடுத்திருக்கோம், அது பி எடுத்திருக்கோம். அந்த அதில் வந்தக்கூடிய ஏரியாவை 4ஆல் வந்து மல்டி பண்ணோம். ஏன் 4ஆல் மல்டி பண்ணுறோம், 1 2 3 4 இங்கே 4 இது இருக்கனால 4ஆல் வந்து மல்டி பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இந்த என்னென்னா இந்த 4 into நமக்கு வந்தக்கூடிய ஏரியாவோட ஆன்சர் என்ன பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 4. இப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், பை ஆர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிளோடைய ஃபார்முலா. ஏரியா ஆஃப் சர்க்கிளோடைய ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் சர்க்கிள் அதோட ஃபார்முலா என்ன பை ஆர் ஸ்கொயர். நம்மளுக்கு கிடச்சிச்சுங்களா. அப்போ ஏரியான்னு சொன்னதுனால நம்ம என்ன எழுதணும், ஸ்கொயர் யூனிட்ஸில் வந்து எழுதணும். இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர்.